ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நான் உங்கள் ஜெயந்தி. இன்றைக்கி நம்ம வீட்லேயே சுவையாக சுலபமாக பண்ணக்கூடிய பொட்டேட்டோ ஃபிங்கர் சிப்ஸ், தட் இஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படிங்கிறோம்ல, அதை எப்படி பண்ணலான்னு பார்க்குறோம். பொட்டேட்டோ ஓரளவு பெருசாக இருக்கிறத மெல்லிஸாக எடுத்து அழகாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சின்ன சின்ன கீரைலாம் போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு தான் நான் அந்த டிஷ்யூ பேப்பரில் போட்டிருக்கேன். இல்லை ஒரு கிளாத் இருந்தாலும் போட்டுடலாம். போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடாகும்போது அதை எடுத்து அப்படியே போட்டு நல்லாவே ஃப்ரை பண்ணிவிடுங்க. கடையில் வாங்குகிற பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை விட நம்ம வீட்டில் பண்ணுறது ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சாஸ் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா வெரி குட் சொல்லிட்டு சாப்பிட்ருவாங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு நல்ல மொறுமொறுன்னு எடுத்துகிட்டு நம்மளோட உப்பு காரம் எல்லாம் ஆட் பண்ணி மிளகுத்தூள் எல்லாமே நான் இதில் போட்டிருக்கேன். எல்லாமே அளவாக போடுங்க உப்பெல்லாம். அப்புறம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். காரம், மிளகு பொடி எல்லாமே போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா லெமன் ரைஸோட எல்லா கலந்த சாதத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் மாடர்னாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வித் சவுத் இண்டியன் டச் அப்படின்னு இந்த டிஷ்ஷை நம்ம ஈஸியாக நேம் பண்ணலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பாகவே இருக்குது. கொஞ்சம் லேட்டாக யங்ஸ்டர்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கடையில் வாங்குகிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கொஞ்சம் நமுத்து போய் அது பாட்டுக்கு அதுவும் அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.